நாங்கள் என்னதான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாலும் அமைச்சராக இருந்தாலும் கீழே வந்து சில பணிகளை செய்ய முடியல. அங்கே இருக்கிற ஒன்றிய கவுன்சிலரோ நகராட்சி கவுன்சிலரோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கீழே வந்து இருந்துக்கிட்டு மேலே இருக்கிறவங்களை வேலை செய்ய விடாம அதிகாரிகளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி அமைஞ்சு 55 நாட்கள் மேலே ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல. மாற்று கட்சிக்கு என்ன விஷயத்தை எடுத்து இவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, எப்படி குறை சொல்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் ஆட்சி அமைச்சோடனே முதல்ல 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பெண்களுக்கான பாதுகாப்பை குறித்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக சிங்கப்பெண் படை திட்டத்தை அறிவிச்சாரு. இதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே பிளாக்ல ஓடும், காலைல பிளாக்ல ஓடும். அதெல்லாம் கிடையாது. கரெக்டான டைம்ல ஓப்பன் பண்ணி கரெக்டான டைம்ல மூடுறாங்க. எந்த அரசு அலுவலகத்திலையும் லஞ்சம் கேட்கக்கூடாது. நேற்று பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். எங்கன்னா லஞ்சம் கேட்டாருன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஆட்சி தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. நாங்கள் என்னதான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாலும் அமைச்சராக இருந்தாலும் கீழே வந்து சில பணிகளை செய்ய முடியல. அங்கே இருக்கிற ஒன்றிய கவுன்சிலரோ நகராட்சி கவுன்சிலரோ இந்த மாதிரி சேர்மனோ ஒன்றிய பேரூராட்சி அந்த மாதிரி ஊராட்சி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கீழே வந்து இருந்துக்கிட்டு மேலே இருக்கிறவங்களை வேலை செய்ய விடாம அதிகாரிகளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க தளபதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளும் பாராட்டுகளும்.